திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் மீனவர்களுக்கு துரோகம் செய்து வருவதாக ராமநாதபுரம் தொகுதி தாவேகா வேட்பாளர் சாகுல் ஹமீது குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் கேம்ப், மேற்கு தெரு, சேது நகர், முல்லை நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மீனவர்களை சந்தித்த சாகுல் ஹமீது விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பின்னர் பேட்டியளித்த அவர், தாவேக தலைவர் விஜய்க்கு மக்கள் ஆதரவு நாளுக்கு நாள் பெருகி வருவதாகவும், அவர் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைவது உறுதி எனவும் கூறினார். தமிழகத்தை ஆண்ட கட்சிகள் மீனவர்களுக்கு துரோகம் இழைத்து வருவதாக குற்றம் சாட்டினார். நான் தற்போது நின்று கொண்டிருப்பது இந்தியாவின் ஒரு எல்லையான ராமேஸ்வரம் தீவின் ஆரம்ப எல்லையான மண்டபம் என்கின்ற ஒரு பேரூராட்சியில் நின்று கொண்டிருக்கிறேன். இது முக்கியமான இடம் என்னவென்றால், இதில் மீனவர்கள் அதிகமாக வாழும் இடம், கடல் தொழிலேயே அதிகமாக கொண்டிருப்பவர்கள் வாழும் இடம். அதனால் தளபதி அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் அறிவிக்கும் போது, இதுவரை இருந்த அரசாங்கங்கள், ஆண்ட அரசாங்கமும் சரி, ஆளுகின்ற அரசாங்கமும் சரி, மீனவர்களுடைய தடை காலத்தில் வெறும் 8000 ரூபாய் கொடுப்பதாக இருந்தார்கள். ஆனால் எங்கள் தளபதி ஆட்சிக்கு வந்தவரும் மீனவர்களுக்கு 20,000 தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். மேலும் எங்கள் மீனவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்து அந்த எல்லையை தாண்டிவிட்டால் உடனே அரசு செய்கிறார்கள். ஆனால் இங்க இருக்கிற நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் தேவைப்பட்ட அவர்கள் உதவியோடு நடக்கின்ற இந்த ட்ரக் மாஃபியாவை அவங்க போகும்போது, அந்த எல்லையை தாண்ட போகும்போது எந்த அரசாங்கமும் கண்டுகொள்வதில்லை, எந்த அரசாங்கமும் அரசு பண்ணுவதில்லை. அதற்கு ஒரு நியாயம் எங்கள் மீனவர்கள் ஒரு நியாயமா? எங்கள் மீனவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு செய்வதற்கு தளபதி ஆட்சி அமைந்தவுடன் அது ஏற்படுத்தி தரப்படும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன்.